பீஸா சொல்லிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஃபீமேல் மாடல் லெஃப்ட் என்ட்ரி. பையன் எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. டயலாக் பேசி அவுட் பண்ண அப்புறமா நீ கட் பண்ணி. தீனி பண்டாரம். மத்த ஜூன் சொல்லுவா. ஜூன். இன்னைக்கு நம்ம நினைச்சபடி இன்னும் 1 ஹவர்ல எடுக்க முடியாது போல இருக்கு. பீஸா வரலன்னு இந்த மாடல் மூட் அவுட்ல இருக்குங்க. இன்னும் 2 hours ஆகுமா? கண்டிப்பா. அது சமாளிக்க முடியாம பிரியா வந்து உட்கார்ந்திருக்கா பாரு. இனிமே பீஸா வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி பீஸா வந்தாதான். ஹலோ அம்மா, ஷூட்டிங் முடிய கொஞ்சம் லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டுக்கோ, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். டென்ஷன் இல்லம்மா. என்ன பேசணும்? விடுங்க ப்ளீஸ். நடக்கிற கதைய பாரு. ப்ளீஸ் எல்லாரும் போங்க. ஓவரா ஃபிலிம் காட்டாத. இதோட நிறுத்திக்க. ஜூன் வந்ததுல இருந்து இந்த ஆளு உன்னை பத்தி என்ன சொல்றான் தெரியுமா? அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். அவர் என் அண்ணன். ப்ளீஸ் எல்லாரும் போங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே எதிர்பார்த்ததுதான். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கொஞ்சம் விட்டு கூடன்னு. இப்போ உனக்கு கைமீறி போயிடல ஜூன். எப்படிக்கா அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியும்? என்னால முடியாது. அதே நேரத்துல என்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்தருக்கு அம்மா இல்லாம போறதே என்னால தாங்க முடியல. அம்மா இல்லாத வேதனை எனக்கு தெரியும்க்கா. முழுசா விட சொல்லல, ஆனா விட்டு கொடுத்தா முழுசா கிடைக்கும்னு சொல்றேன். நீயே அருண் வீட்டுக்கு போய் வந்து கூட்டிட்டு போக சொல்லு, தப்பே இல்லை. ஜூன், அம்மா பிபி பேஷண்ட். திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தா அது லீகல் பிரச்சனையா ஆயிடும். இது பெரிய விஷயமே இல்லை. இருந்தாலும் நாமளே ஏன் பிரச்சனையை உருவாக்கிக்கணும்? இது பாரு, நீ முதல்ல அருண் வீட்டுக்கு போய் விஷயத்தை பக்குவமா எடுத்து சொல்லு. மேற்கொண்டு டென்ஷன் ஆகாம பாத்துக்கோ. என்ன விஷயம்? அருண் அண்ணன் இருக்காரா? அருண் அண்ணனா? என்ன வேணும்? அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்ல என்னால முடியல. அதனால அருண் அண்ணனே வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. அம்மாவை கூட்டிட்டு போக நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன். அவர் அம்மாவை கூட்டிட்டு போக நீ சம்மதம் கொடுக்கறியா? என்ன பிச்சை போடுறியா? இங்க இருக்க வேண்டியவங்கள எங்களுக்கு வரவழைக்க தெரியும். அவங்களே தானே வருவாங்க. நாமா வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? பாத்து ஓட்ட மாட்டியா வண்டிய? எடு எடு பின்னாடி எடு. நைட் இவ்வளவு நேரம் ஆகுது, ஊருக்கு ரோட்ல சுத்தின்னு இருப்பாரு. நான் ஏதாவது போட்டுக்கிட்டு வந்துட்டியா? எடுமா வண்டிய. ஏமா எல் போட்டு போட்டு ஓடக்கூடாது. பாத்துங்க, மெதுவா அடி இருக்கு பாத்து. இந்த பக்கம். அம்மா அம்மா இருமா இருமா பாத்து. யாருமா நீ? அம்மா உனக்கு என்ன வேணும்? பாத்து மெதுவா. அம்மாவா? அருண் சாரோட அம்மாவை இல்லீகலா வச்சிருந்தது தப்பு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். போமா அந்த பக்கம் போ. யார் அவளை போ சொல்லுங்க. இருப்பா சீக்கிரம் வண்டியா போ. கெஞ்சி கேட்டல ஒன்னாலதான். கெஞ்சி கேட்டல எத்தனை வாட்டி. அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை பார்த்தா ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் பார்க்கலாம். ப்ளீஸ் அண்ணா, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். நான் போய் அவங்கள பார்க்கலாமா? யா ஷூர், பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா, ஒரே ஒரு வாட்டி பார்த்துடுறேன். வெயிட்.
அம்மா அப்படி என்ன வளர்த்துட்டாங்க. நான் ஒண்ணு வேணும்னு நினைச்சா அதை அடையணுங்கிற ஒரு பேரி. அதுக்காக நான் நடந்துகிட்ட விதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா குணமாகட்டும், அதுக்கப்புறம் மத்தத்தை பத்தி யோசிக்கலாம். அம்மா எப்படி இருக்காங்க? கவலைப்படாத, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. வா. ஏதாவது சொன்னாங்களா, பேசினாங்களா? ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, சொல்ல முடியல. அக்கா, நான் அம்மாவை பார்க்கணும். ஜூன், சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நடுராத்திரில அடம் பிடிக்காத. நாளைக்கு காலையில அருண் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். அருணை பொறுத்த வரைக்கும் அவங்க பையன். அம்மாவுக்காக எதையும் செய்ய துணியலாம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. அருண் முகத்தை கூட அம்மா பார்க்க விருப்பம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு இன்னும் கூட எனக்கு தெரியல. ஜூன், அந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு காரணம் நீதான்னு நினைப்பாங்க. ப்ளீஸ் அக்கா, ஒரே ஒரு தடவை அம்மாவை நான் தூரமா நின்னு பாத்துக்கிறேன். நீங்க அருண் கிட்ட ஜூன், சொல்லுங்க. ஜூன், ப்ளீஸ் ப்ளீஸ். ஜூன், இனிமே இங்க நின்னுட்டு இருந்தா விஷயம் வேற மாதிரி ஆயிடும். வா, வீட்டுக்கு போலாம். நாளைக்கு காலையில பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா இப்ப நீ புறப்படு. இல்ல, நீங்க போங்க, நான் இப்ப வரல, அப்புறமா வரேன். நீ இந்த நிலைமையில டிரைவ் பண்றது நல்லது இல்ல. என் கூட வா. இல்ல, நோ ப்ராப்ளம், ஐம் ஓகே. ஷூர். ஜூன், உள்ள போகாத. ஜூன், டேக் கேர். அழாத. இங்க பாரு. Are you okay? என்னமா ஒண்ணும் பேசாம வர? நான் என்ன பேசுறது? நீயே ஏதாவது பேசு, நான் கேட்கிறேன். இனிமே நீ பேசணும், நான் கேட்கணும். ஆமா, அந்த வைத்தியநாதனை நீ எப்ப சந்திச்ச? ஏய், நானே முழுசா இது வரைக்கும் பேரை சொல்லல, கொன்னுடுவேன். சும்மா சொன்னேன். பாண்டிச்சேரி சொந்த ஊரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பியூசி படிக்க வரும்போது தான் யூனிவர்சிட்டியில வைத்திய படக்கும். கண்டதும் காதலா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அந்த பசங்க முன்னால அவர் மட்டும் தனியா தெரியவாரு. அவருடைய பேச்சு, மரியாதை என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. காதலுங்கிற வார்த்தையே தெரியாத வளர்ந்தனா வீட்டையே எதிர்த்து கல்யாணம் பண்ற அளவுக்கு அவர் மேல எனக்கு ஒரு பிடிப்பு வந்துச்சு. அவர் முன்னால எங்க வீடு, அம்மா, அப்பா, அண்ணன் எதுவுமே பெருசா தெரியல. வீட்டுக்காரங்களும் ரோஷக்காரங்களாச்சே. பேச்ச மீறி வெளியே வந்த எனக்கு காரியமே பண்ணி முடிச்சிட்டாங்க. காரியமா? ஆமா, செத்தவங்களுக்கு செய்யற காரியம்தான். அந்த விஷயம் அவரோட மனசுக்கு பெருசா பாதிச்சிருச்சு. பலமுறை அதை பத்தியே பேசுவாரு. நான் அதை பத்தி கவலைப்படல. எங்க வீட்டுக்காரும் அவங்க வீட்டுக்காரும் தூரத்து சொந்தமானதுனால பல இடங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவரோட மனசை பலதும் சொல்லி கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி பெரிய சம்பவம் ஏதோ நடந்திருக்கு. அவர் என்கிட்ட அதை பத்தி சொல்லல. திடீர்னு அட்டாக் வந்துச்சு, போயிட்டாரு. அதோட என்னோட அத்தனை ஆசைகளும் கனவுகளும் போயிடுச்சு. அவர் கூடவே போக வேண்டிய உயிரை நேத்து வரைக்கும் பிடிச்சு நிறுத்தினது அருண் தான். இப்போ நீ. ஏம்மா, அப்ப எந்த ஆசையும் உனக்கு இல்ல? ஆசையா? இருக்கு. ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு. எங்க அண்ணனை பார்க்கணும். என்னை விட 18 வயசு மூத்தவர். அம்மா அப்பா விட பாசமா இருப்பாரு. எனக்கு எங்க அப்பா காரியம் பண்றத பார்த்து கதறி அழுதது எங்க அண்ணன் தான். அந்த முகம் இன்னும் எனக்குள்ள இருக்கு. இப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்படி இருக்காருன்னு தெரியல. நான் கண்ணு திறந்தப்போ அவர் முகத்தை தான் பார்த்தேன். கண்ணு மூடுறதுக்குள்ள ஒரே ஒரு முறை பார்க்கணும், அப்படி ஒரு ஆசை. அன்பே,